மாமாவே மாடு மிதிச்சு அதுல மாங்காயில மாடு மிதிச்சிருச்சே அண்ணன் நடனப்பே அச்சு வெள்ளம் போடி இருப்பேன் சின்ன நடனப்பே அழகு பெண்ணுகளா சினி வேட போலி
மட்டார்னு அப்படி அடிச்சா தான் நீ ஒத்துக்கிறீங்களா? விடிய காலம் வந்து நீங்க செஞ்சது சரியில்லைன்னு சொல்லிடுறீங்களா எங்க அண்ணனை பார்த்து? செஞ்சது சரியில்லை, செஞ்சது என்ன செய்முறையா? அப்படியே நீங்க செஞ்சுட்டாலும் என்ன ஆளு மாறிடுறீங்களா? கை மாறிடுறாங்க. எங்க அண்ணன் அடிக்கிறது நல்லா செய்கிறாரா? அது அடிக்கிற ஆள்கிட்ட தான் போய் கேட்க. உங்களுக்காக வந்து 10 நாளா 12ஆம் நம்பர் போட்டு விட்டு உட்கார்ந்துருக்காருங்க அவரு. அப்ப அவர் 12ஆம் நம்பர் ரூம் போட்டு உட்காந்துருக்காருன்னா நீ டோக்கன் போறாளா? ஆமா ஆமா. எங்க அண்ணன் சொன்னார்னா எதை வேணாலும் போடுவேன். அப்பனா முத நீ தூக்கு ஓடு. இப்போதைக்கு டோக்கன் போடுற வேலை கொடுத்துருக்கேன். உழைக்க தெரிஞ்சுக்கிட்டேன். சரி போங்க, போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க போங்க. பெட்டிக்கார வாயில போங்க. அடியே அவர் தான் உங்களுக்காக டோக்கனே போறேன்ட்டார்ல. காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும், வாரன்னு சொல்லி வர சொல்லிவிட்டு எங்க ஒன்னான்னு தெரியல. அடியே சிட்டு, அடியே தோழிமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாடி? பாரு உள்ள தூக்கு கலக்கத்தில் இருக்கேன். சீ நீங்க தானா? பருப்பு உருண்டை சாப்பிட்றியாடா அன்பு? என்னம்மா அது அவருக்கு பிடிக்காதுடி. உனக்கு பருப்பு உருண்டை வேணுமா இல்லை ரசகுல்லா வேணுமா? அடே தோழிமா நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். ஏன் என்ன அது வந்து ஒரு மாதிரி சொனக்கமா சோகமா சொல்றீங்க? என்ன ஆச்சு? என்னடி ஆச்சு? நான் உனக்கு உயிர் தோழி தானே, எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். மனசே சரியில்லடி. என்ன ஆச்சுடி? என்னம்மா? என்ன வாழ்க்கை? ஏன் வர வர எனக்கு உலகையே வெறுத்து போச்சு. என்ன வருது? உலகமே வெறுத்து போச்சு. உலகமே மறந்து போச்சா? வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது. ஏன்டி அப்படி சொல்ற? பொம்பளையா பிறந்ததும் போதும். ஏன் போதும்டி. என்ன ஆச்சுடி? அடி வாங்கி இடம் காப்பு காய்ச்சி போச்சு. அடி வாங்கியா? அப்ப நிறைய மனசை சொல்ல வந்தண்டி. அப்படி சொன்னியா? இந்த மனசு எவ்வளவுதான் பாரத்தை தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஆமாடி. நம்மளும் மனுஷி தானே. ஆமா. நம்மளுக்கு ஆசாபாசம் துன்பம் துயரம் எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இருக்கும்ல. அடியே சொல்லுடி. ஒரு ஆம்பளையால் கூட மனசுல இருக்கிற கவலையை பூரா கொட்டி தீர்த்துருவாங்க சரக்க போட்டதுக்கு அப்புறம். ஆமா. ஆனா பொம்பளை மனசுல இருக்கிற எவ்வளவு கவலையா இருந்தாலும் வெளியில கொட்டி தீர்க்க மாட்டான். மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவா. ஆமா. என்னமோ தெரியலடி. என்னாச்சு சிந்து? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? சொல்லுடி. ஆண்டவன் எனக்கு ஒரு குறைய கொடுத்துட்டாண்டி. ஏன் உனக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்க. முன்னாடி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சைடு நல்லா இருக்கு. பின்னால நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு குறை இருக்கு. என்ன? ஆனா அந்த குறைய உள்ள வச்சு படைச்சிட்டியா. உள்ளயா? என்ன சொல்ற? திரும்ப சொல்லு. குறைய உள்ள வச்சு படைச்சிட்டியா. உள்ள வச்சு மனசுக்குள்ள வச்சு படைச்சிட்டான்னு சொல்ல வந்து. மனசுக்குள்ள அப்படின்னு வச்சு படைச்சது கடவுளே. ஆண்டவன் எனக்கு அழகை கொடுத்துட்டான். அழகை கொடுத்த ஆண்டவன் இத்தனோண்டு சொலக படைக்காம விட்டுட்டேன். சொலக மட்டும் படைச்சிருந்தானா இந்த கீழே வளவு கிராமத்தில் 50 பேருக்கு கீழே வளைச்சு விட்டுருப்பேன். கீழே வளைச்சு விட்டுருப்பியா? உனக்கு ஆண்டவன் வஞ்சகம் இல்லாம படைச்சிருக்கேன். பொழைக்க தெரியாம இருக்க. எதனால நீ அப்படி சொல்ற? அடியே சிந்துஜா, உலகத்துல பொழைக்க கத்துக்கிறணும். ஆண்டவன் கவட்டுக்குள்ள தங்கத்தை வச்சு படைச்சிருக்கேன். உனக்கு தங்கத்தை உனக்கு இல்லையா? இங்கேயா? தங்கத்தை மட்டும் எடுத்து வெளியில காட்டு. செய்குலி உண்டு, சேதாரம் கிடையாது. தங்க விலை ஏறி போச்சுடி. கை தட்டுறாங்க போறாங்க. உண்மையை சொல்றேன், அவங்களுக்கு புரியுது. அடியே சிந்துஜா, உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு துணை வேணுமா இல்லையா? ஆமா வேணும்ல. ஆமா, ஒரு வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மா வீட்டில் இருக்க முடியும். அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பெற்றவங்க என்ன செய்வாங்க? ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? மருந்து குடிக்க போறியா? என்ன மசத்துக்கு நான் மருந்தை குடிக்கிறேன்? உன்னைய கொள்ளாமையா? ஏன் நான் நல்லா இருக்க உனக்கு பிடிக்கலையா? நீ எத்தனை பேரை கொள்ள காத்திருக்குன்னு தெரியலையே. அடியே என்ன ஏன் தெரியுமா கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னாச்சு? பொதுவாக பொம்பளை பிள்ளைல ஆசைப்படுறது என்ன தெரியுமா? நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் தண்ணி அடிக்கப்படாது, பிடிச்சுருட்டு அடிக்கப்படாது, நம்மளை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்கப்படாது, அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படி அமையுமா? அமையாது. 100ல் 1 தான் அமையும், மீதி பூரா அப்படிதான். உங்ககிட்ட இன்னொன்னு சொல்றேன். குடிகாரனை கூட கல்யாணம் பண்ணு, துரத்தி போடலாம். சரி. கஞ்சா குடிக்கு பையில கூட கல்யாணம் பண்ணு, துருத்தி போடலாம். சரி. பொம்பளை பொறிக்கு பையில கூட கல்யாணம் பண்ணு, சரி, துருத்தி போடலாம். ஆனா இந்த கணேஷ் பையில போடுறாங்க பாரு, அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணாதடி. நீ இப்போதாண்டி என்கிட்ட நீ அடி வாங்க போற. கொலையாக்குறாங்கடி. என்னடி ஆச்சு? முதல்ல தென்னங்கல்லு பனங்கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை குடிச்சாங்கன்னா உடம்பு நல்ல திடகாத்தமா இருக்கும். இப்ப அப்படிலாம் கிடையாது. இருக்குதுலே சரக்கு மட்டமான சரக்கு என்னமோ அதைத்தான் வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கு பேர் ஏதோ வீரணம்ல. வீரனா? சரி. சரக்கு போட்டா இப்படி இருக்கணும், இப்ப சரக்கு போட்டா இப்படி ஆயிருது.
அந்த சரக்கு குடிச்சு விட்டு ஏதாவது வெத்தலை பாக்கு போட்டா கூட வாயிலேருந்து வாடை வராது. ஆமா. இல்ல ஒரு பாஸ் பாக்கு போட்டா கூட வாயில வாடை வராது. ஆமா. ஆனா நம்ம ஆளுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த லோக்கல் சரக்கை குடிச்சு விட்டு கணேஷ் போலையை ஓடுவாங்க. அது எங்கேருந்து எடுப்பாங்க, அந்த சட்டியிலேருந்து தான் எடுக்கிறது, பாக்கெட் சட்டியிலேருந்து எடுத்து அப்படியே கொட்டி உள்ளங்கையில் கசக்கிறது. அது ஆட்டுப்புழுக்கு சைஸுக்கு வந்துடும். ஆண்டவை வாய் எதுக்கு படைச்சிருக்கேன்? எதுக்கு? நல்ல உணவுகளை சாப்பிட, நல்ல வார்த்தைகளை பேச, அதுக்கு தானே ஆண்டவை வாயை படைச்சா. நம்ம ஆளுக்கு அதை அப்படி யூஸ் பண்ணுறதில்ல. உதட்ட நீக்கிட்டு அந்த கணேஷ் போல உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில் வச்சு முத்தம் கொடுப்பியாம் பாரு, அதோட அந்த பொம்பளை குருணை மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். இப்போ எவ்வளவு நம்மளாம் கொடுமை அனுபவிக்கிறோம் பாத்தியா? உனக்கு அப்படி புருஷ மஞ்சா எப்படி இருக்கும்? ஐயோ ஆளை விட்டு சாமி. நல்லா இருக்கும் டி. சீ கர்மம். ஏன் நீ திருப்பி போட்டுக்கிட்டு முத்தம் கொடுங்குறேன். என்னைய பார்த்தே நான் சரிக்கு சரியா வந்துரும் சொல்ல வந்தேன். சரி இருக்கட்டும். அம்மா பாத்தியா? பார்த்தேன். உன்ட்ட அப்பா வந்தாரா? யார்ட்ட? உன்கிட்ட. என்கிட்ட ஒரு வயலும் வர மாட்டேங்கிறேன். அப்பா மட்டும் வர போறியா? அப்பா அந்த விஷயத்தை சொன்னாராடி? என்னத்த சொல்ல போறாரு? காவலுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணுமா? ஆமா. ஏய் சிந்து, என்னடி நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்லையா? இல்ல. நீ யாரையாவது லவ் பண்றியா? ஆமா. லவ் பண்றியா? நான் எதுவா இருந்தாலும் ஓப்பன் டைப். அப்படியா? மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டேன். எதுவுமே வச்சுக்க மாட்டேன். திறந்து காமிச்சிருவேன். எல்லாத்தையும் திறந்து காட்டிடுவேன். இங்க இருந்தா தானே. அதானே. சரி நீ யாரை காதலிக்கிற? இப்படியே மூடி வச்சிருந்தோன்னு வையே, 10 வயலுக்கு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. இது பிடித்தா இருக்குமோ இல்லை அப்படித்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. திறந்து காமிச்சிட்டேன்னு வையே, தூணு துப்பிட்டு போயிடுவாங்க. திறந்து காமிச்சு விடணுங்கிற. சரி அம்மா கூப்பிடுமா? மா அம்மா இங்கே வா வா, ஆசை முட்டம் தா தா, இலை ஜோறும் போட்டு ஈயத்தை காய்ச்சி ஊத்து.